நேரத்துல நம்ம வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே காவேரிக்கு. ஒன் மோர் feather in its hat, and it's a proud moment for everybody. We have got the JCA accreditation. JCA accreditation பத்தி நான் சொல்லியிருக்கேன். It's the golden seal, which is very important for global recognition. National accreditation la Kaveri is coming out on the forefront of an international level. So in the particular global seal வாங்கணும்னா there are certain things which you have to follow. அப்பதான் அந்த கோல்டன் சீல் கிடைக்கும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் சீல் உடைய பர்சிஸ்டண்டா இருக்கும். இன்னைக்கு அந்த கோல்டன் சீல் வந்து ஒரு நாளைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு முடிகிற ஸ்டோரி இல்லை. இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்பிச்சு 13 வருஷத்துல டாக்டர் அரவிந்த் சொல்லியிருக்காரு. 13 years இந்த ஹாஸ்பிட்டல் கால்பெட் ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் we were able to get this recognition in international level. இது வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்னைக்குன்னு முடிகிற ஸ்டோரி இல்லை. இட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். டில் த ஹாஸ்பிட்டல் இஸ் தேர், we have to go ahead and do this quality checks. இது வந்து ஒரு எக்ஸாமோ ஒரு இதே கிடையாது. இந்த மாதிரி செல்ஃப் அசஸ்மெண்ட் உங்களே நீங்க அசஸ் பண்றீங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மீட் ஆகுதான்னு பாக்குறதான், அவ்வளவுதான். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து லே டவுன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை எப்படி நம்ம கேரி அவுட் பண்றோம், ஃபில்ஃபில் பண்றோமா, அந்த சேஃப்டி ஆஃப் த பேஷண்ட், அந்த கேர் ஆஃப் த பேஷண்ட் கரெக்டா இருக்குமா, இதெல்லாம் பாக்குறது தான் அவ வரா. அவ வந்து இங்க வந்து உங்களை கொஸ்டினோ எக்ஸாமினேஷனோ கேட்கறது இல்லை. தே ஜஸ்ட் ஸ்டே வித் யூ. உங்க கூட பேஷண்ட் கூட இருப்பா, பாப்பா எப்படி பண்றா, இவெல்லாம் கரெக்டா பண்றாளா, பேஷண்ட் சேஃப்டி எல்லாம் கரெக்டா பண்றாளா, ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா கொடுக்குறாளா, ஆடிட் பண்ணிருக்காளா, ப்ராப்பரா டாக்குமெண்டேஷன் வச்சிருக்காளா. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் இது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நான் சொன்னது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசப்படும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை கேரி அவுட் பண்றாளா சிஸ்டமேட்டிக்கா. ஹெல்த் கேர் வந்து கொடுக்கலாம், நிறைய பேர் ஹெல்த் கேர் கொடுக்கலாம். ஹெல்த் கேர் கொடுக்கறது வந்து பிரச்சனை இல்லை, பட் அதை சேஃபா கொடுக்கணும். ஹெல்த் கேர் தட் இஸ் டு ப்ரிவென்ட் தி மேக்சிமம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத, ரிஸ்க் இல்லாத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்லிஸ்ட் இருந்து வச்சுங்களேன், 1 2 3 4 5 6 7 8 வந்து செக்லிஸ்ட் இருந்தா, இந்த செக்லிஸ்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஏர்கிராஃப்ட் கிளம்புறதுனால நீங்க பாக்குறீங்க செக் ஒரு இந்த பைலட்டுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்தோம், அதை டிக் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்னன்னா, நீங்க ஆர்டரா மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா அதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ when you do that in an order, the chances for error is less. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட், பேஷண்ட் கம்யூனிகேஷன் பண்றது. பேஷண்ட் பேசும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. சப்போஸ் இந்த ஊர்ல வந்து ஜென்ரலா வந்து இந்தியாவில் எப்படின்னா, பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் நீங்க என்ன கரெக்டா இருக்கோ பண்ணுங்க டாக்டர், அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் எனக்கு கரெக்டா இருக்கிறது அந்த பேஷண்ட்டுக்கு சரியா இருக்காது. ஸோ யூ ஷுட் எக்ஸ்பிளைன். நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், என்னென்ன ப்ரொசீஜர் பண்ண போறேன், என்னென்ன செய்ய போறேன், இந்த செய்யறதுனால என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு, எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ அந்த ரிஸ்கை எக்ஸ்பிளைன் பண்ணி, எத்தனை அளவு ரிஸ்க் இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் இருக்கு, அத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரிஸ்கை அவன் சாட்டிஸ்ஃபை, அது அவன் லாங்குவேஜ்ல பேசணும். நீங்க ஒரு தமிழ் பேஷண்ட் தமிழ் தான் பேசணும், இங்கிலீஷ் பேஷண்ட் இங்கிலீஷ் தான் பேசணும். ஸோ லாங்குவேஜ் பேரியர் இல்லாத ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு கரெக்டா அந்த மெசேஜ் அவருக்கு கரெக்டா போகணும், அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு அந்த ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ண போதுதான் நம்ம ட்ரீட்மெண்டே பண்ணணும். இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். இது டாக்டர் லெவல்ல மட்டும் இல்லை, நர்சஸ் லெவல்ல, வார்டு லெவல்ல, ஆயா லெவல்ல, எவ்ரிபடி ஹேஸ் டு பி ஏபிள் டு கோஆர்டினேட் தி ஹோல் திங். அப்பதான் இட் பிகம் சக்சஸ்ஃபுல்.